நீங்க ஒரு 10 பேரோட போய் அவர் பாட்டுக்கு அந்த மனுதாரரே போய் விளக்கேற்றி விட்டு வந்திருந்தால் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி இருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்ல. இது இவ்வளவு பேசு பொருளா இருக்காது. பட் நீங்க இதுக்குள்ள இன்னொரு அரசியல் இருக்குல்ல. நீங்க விஜய் போன்றவர்கள் புதிய சக்தியா வந்திருக்காங்க. விஜய் சிறுபான்மையினர் ஓட்டுகளை கபலீகரம் பண்றதுக்காக, அவர்களை வசீகரிப்பதற்காக பலகட்ட பிரச்சாரங்கள் பண்றார். வக்பு வாரிய திருத்த மசோதால தொடங்கி எல்லா விஷயங்களையும் விஜய் ரியாக்ட் பண்றாரு. சிறுபான்மையினர் கொஞ்சம் பேர் அவருக்கும் ஆதரவாளர்கள் இருக்காங்க. ஏன்னா நான் களத்தில் பல மாவட்டங்கள்ல பயணித்தேன். முதல் வாக்காளர்கள் இருக்காங்கல்ல. நீங்க நீண்ட காலமா தேர்தல்ல ஓட்டு திமுக மைனாரிட்டிக்காரன் அப்படின்னு பாக்குறாங்க. மறுபடியும் இந்த புதிய ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அது எல்லா கட்சி ஓட்டையும் அவர் உடைக்கிறது மாதிரி சிறுபான்மையினர் ஓட்டையும் விஜய் கணிசமா எடுக்கிறார். அப்படிங்க இந்த திருப்பரங்குன்றம் திமுகவுக்கு எந்த இடத்துல அரசியல் அது பலன் கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எப்படி உங்களுக்கு அது விஜய் சிறுபான்மையினர் ஓட்டை எடுத்து விடுவார் என்கிற ஒரு பேச்சு இருந்துச்சோ, அந்த இடத்துல பாருங்க இஸ்லாமியர்களுக்கு அரணா நாங்க நின்னோம் அப்படின்னு திமுக ஒரு கிளைம் எடுக்குதுல்ல. இலைமறை காயா சொல்றேன். திரைமறைவுல அது திமுகவுக்கு சில அரசியல் ஆதாயங்களை திமுக முழுக்க முழுக்க அதுல அரசியல் காய்தான் நகர்த்துறாங்க. மைனாரிட்டி ஓட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு.